உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது நான் தான். உன் சாயப்பாவின் மேல் நீ கோபம் கொள்ளாதே. உன் சாயப்பா உனக்கு எதை செய்தாலும் நல்லதாக மட்டும்தான் செய்வேன். அது உனக்கு நல்லதாக இருந்தால் மட்டும்தான் நான் உனக்கு அதை எதிர்பார்ப்பேன். அப்படிப்பட்ட உனக்கு நல்லதாக அமையும் சூழலில் தான் உன் துணைக்கு நான் இப்படிப்பட்ட சூழலை கொடுத்திருக்கின்றேன். உன் துணை உன்னோடு வாழ்ந்திருந்தாலே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து இருப்பார். ஆனால் அந்த வாழ்க்கை வேண்டாம் என்று அவர் விருப்பத்தின்படி அவர் வாழ அவரின் வழியில் அவர் சென்று விட்டார். அவர் தேடிக்கொண்ட வழி அவருக்கு வேண்டுமானால் அது எப்படி வேணாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கை அதில் பாதிக்கப்பட்டு விட்டது அல்லவா? அதனால் தான் உன் துணை சென்ற வழியை நான் மாற்றிவிட்டேன். இந்த வழியில் நான் திருப்பி விட்டேன். நான் திருப்பிவிட்ட வழியில் துரோகமும் வஞ்சகமும் அவர் நம்பிய உறவுகள் செய்த வினையையும் அவர் கண்களுக்கு தெரியும்படியான வழியை நான் திருப்பி விட்டு விட்டேன். அந்த சூழலில் தான் அவர் சென்று ஆரம்பத்தில் வேண்டுமானால் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் பட்டுக்கொண்டு இருக்கும் வேதனை அந்த வலியும் உச்சகட்டமான எல்லையில் முடிந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த நிலைக்குத்தான் நான் தள்ளிவிட்டு இருக்கின்றேன். இதை கேட்டால் நீ என்னை கோபமும் திட்டியும் தீர்ப்பாய் என்று எனக்கு தெரியும். என் துணை கஷ்டப்பட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா என்று நீ என்னை பார்த்து கேள்விகள் கேட்கலாம். நீ என் குழந்தை, நீ என்னை கோபித்துக் கொள்ளலாம், திட்டலாம், நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். என் குழந்தைக்கு நான் உரிமை கொடுத்திருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உன் துணையை நான் தள்ளிவிட வேண்டாம் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கை திரும்பி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய். அப்பொழுது எப்படி அது உனக்கு கிடைக்கும்? என் துணை திருந்தி என்னுடன் வாழ்ந்தால் போதும் என்று தானே நீ என்னிடம் இப்பொழுது வரை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த சூழலை நான் கொடுக்கவில்லை என்றால் உன்னை நினைத்து கூட பார்க்க மாட்டார். உன் துணை அவரின் வாழ்க்கையின் நிலை இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் இனிமையாக வாழ்ந்து கொண்டு இருந்த உன் வாழ்க்கை அவர் கண்களுக்கு தெரிந்தது. என் துணையுடன் வாழ்ந்திருந்தாலே நான் இப்பொழுது எத்தனை மகிழ்ச்சியில் வாழ்ந்து இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்ற வேதனை அவருக்கு வந்திருக்கிறது அல்லவா? உன் துணையும் தவறு செய்து இருக்கிறார் அல்லவா? அப்பொழுது தண்டனையை அனுபவிக்கட்டுமே. இந்த தண்டனை அனுபவித்த பிறகு உன்னுடன் உன் வாழ்க்கையில் நான் சேர்த்து வைக்கிறேன். தண்டனையை அனுபவித்தால் மட்டும்தான் அவருக்கு திரும்பவும் அந்த எண்ணம் வராது. அதனால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உன் துணைக்கு கொடுத்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள். நீ வெற்றி அடையப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ உன் துணையிடமும் உன் குழந்தைகளுடனும் நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் என்று உன் மனதில் சுமந்து கொண்டு நிம்மதியாக இரு. உன் துணை பிரிந்து உன்னை தேடி வருவார். நான் வர வைப்பேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.